பட்டாசு வாங்கி தரலனா என் கடையில் இருக்கிற பொருள்லாம் வந்து வெளியில் கடாசிடுவானா சொல்கிறான். பட்டாசு பைத்தியம் வந்து அதிகமாக பிடிச்சிருச்சு. நானே இந்த மாதம் என்ன பண்ணுவேன், வியாபாரமே ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு வைக்காந்தா பாருங்க எப்படி தொல்லை பண்ணுற பாருங்க. என்ன பண்ணுறது அதை யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கடன் இனி கட்டுவோமா, நாளைக்கு இந்த கடன் கட்டுவோமான்னு. ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வாங்கியே கொடுத்தாகணும் அப்படின்றான். ஆனால் உண்மையாகவே கஷ்டம் இருக்குது தான். அதுக்கேற்ற மாரி புரிஞ்சிக்கிற நடத்துக்கிற புள்ள தான் புள்ள. அவங்க அப்பாண்ட போய் கேட்க மாட்டேன்றான். ஏன்னாண்ட தான் உயிர் எடுக்கிறான். பட்டாசு பட்டாசு பட்டாசுன்னு பட்டாசு பாலுவாக இருக்கிறான் இவன். சரியானவன். எனக்கு வேணாம், எல்லாம் கடையை வித்துட்டு வாங்கிடுவேன். கடையை வித்துருவேன். யார் வாங்குறதுக்கு இருக்கிறா அதை செய்ய. முதல்ல அம்மாவுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுற அம்மா, அதெல்லாம் நீ புரிஞ்சிக்க மாட்டியா? ஏன் புரிஞ்சிக்கிற புள்ள தான் நல்ல புள்ள, அது தெரியுமா? புரிஞ்சிக்காத புள்ளெல்லாம் வந்து கெட்ட புள்ள. என் பெரிய புள்ள தான் புரிஞ்சிப்பான். பார்த்தீங்களா மக்களே, நான் செத்து போயிடணுமா பட்டாசு வாங்கி தரலன்ற, செத்து போயிடணுமா. இவன் வந்து பாவம் பச்செல்லாம் பார்க்க மாட்டான். ரொம்ப மோசமான ஆள் இவன்.